அந்த 40 பறவையில் எந்த பறவை மெலோடியஸாக ஒரு இளையராஜா எந்த பறவை இந்த தொண்டையிலேருந்து வர்றானோ அந்த இளையராஜாலேருந்து வந்த தொண்டை ஃப்ரெஞ்சை மட்டும்தான் தன் காதலை நான் ஏற்றுக்குமா, வந்து கணவனை நான் ஏற்றுக்குமா. இவன் கூட தான் நான் வாழ்க்கையை அடுத்து வளர்ப்புற அந்த 6 வருடங்கள் 6 வருடம் தான் 6 வருடம் இருக்காது, 3 வருடம். அந்த 3 வருடம் இவனோட தான் இருக்கணும்னு அது முடிவு பண்ணுமா. அப்போ அப்படியே ரிவர்ஸ் போங்க, ஃப்ளாஷ்பேக்கு. 5 குழந்தைகள் 5 குஞ்சு பிறந்துச்சுன்னா தாய் பார்த்துக்குமா. தந்தையை பார்த்து தாய் வந்து சாப்பாடு போகும்போது தந்தை அப்படின்னு அந்த பாடலை சொல்லிக் கொடுக்குமா அந்த குழந்தைகளுக்கு. அப்போ அந்த 40 குழந்தையில் அந்த ஒரு குழந்தை பெரியவனாகி, அந்த இளைஞன் பெரியவனாகி, அந்த இளையராஜாவை தொண்டைக்குள்ளே போட்டு முழுங்கினவன் பாடின உடனே தன் இணை கிடச்சி பறந்த உடனே 39 இருக்கும் பார்த்தீங்களா. 39 சும்மா இருக்காதான். ஐயோ, ஒரு நல்ல பெண்ணை இழந்துட்டோம்ல. அந்த பெண் எவ்வளவு அறிவானவ. 40 பேர்லேருந்து ஒருத்தினை தானே அவன் கண்டுபிடிச்சா. அப்போ என் குரவலையில் நல்ல பாடல் பாடலன்னு சொல்லிட்டு அந்த 39 போய் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுமா நண்பர்களே. ப்ராக்டிஸ் பண்ணி இன்னொரு 40 குரல் வரும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஃபின்ச்சை இன்னொரு பெண் தேர்ந்தெடுக்குமா. இந்த வாழ்க்கை ஆரம்பிக்குமா. அந்த 39 போய் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுமா. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவே நடக்குது. ஒரு கை ஒரு விரலளவு ஒரு கட்டை விரலளவு உள்ள ஃப்ரெஞ்சுக்கு இவ்வளோ அறிவு இருந்தால் 6 அடியில் இருக்க நம்மளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கணும்.